எங்க சார்பா இந்துக்கு நீ வரதட்சணை கொடுத்தல, அதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. இந்தா உன் பணத்தை நீ வாங்கிக்கோ. ஆனா உன் புருஷன் எப்பவும் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எதிரிதான். ப்ளீஸ் நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், அந்த செக்கை நீ வாங்கிக்கோண்ணா. இந்த விஷயத்துல நடந்ததை நினைச்சு மாமா ரொம்ப வருத்தப்படுறாரு போல இருக்கு. அப்பாவோட சார்பா நான் தான் இவர்கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்கணும். மாமா மாமா என்ன? வீட்ல நடந்த விஷயத்துக்காக அப்பாவும் மீராத்தையும் பேசினதுக்காக அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சந்தோஷமா இருந்த நேரத்துல தேவையில்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாங்க. நீங்க உங்க தங்கச்சிக்காக செஞ்ச உதவிய அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு நினைவு தெரிஞ்சதே அந்த வீட்ல தான். நம்ம 2 பேருக்குமே ஒரே அப்பா அம்மா தானேக்கா. சேர்ந்து வளர்ந்தோமே தவிர அப்பா அம்மா வேறன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிரிஞ்சு போயிட்டோம்க்கா. உன் அப்பா அம்மாவை தேடி நீ இங்க வந்துட்ட. ஏன் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் உன்னோடது என்னோடதுன்னு சொல்றேன். அது தவிர நீ என்னோட சொந்த அக்கா இல்லைன்னு சொல்லல. என் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் அனாதை ஆயிட்டேன்க்கா. நீ மட்டும் செரிய மாமா கூட சேர்ந்து பிளான் பண்ணி என்னை ககன் மாமா வீட்டுல தங்க வைக்காம இருந்திருந்தா நான் உண்மையாவே அனாதை ஆயிருப்பேன்க்கா. அக்கா, நான் சாயந்தரம் காலேஜ்ல இருந்து சீக்கிரமா வந்துடுறேன். ஒரு நல்ல டைம் பார்த்து நான் உங்ககிட்ட என்னோட பர்சனல் விஷயத்தை பத்தி பேசுறேன். என் பர்சனல் விஷயம்னா உங்ககிட்ட பேசாம நான் வேற யார்கிட்டக்கா பேசுவேன். சரி வைக்கிறேன்க்கா. பாய்க்கா. மீரா, நீ மேல போய் சாமி கும்பிட்டு வா. நாங்க கீழே உட்காந்துருக்கேன். நீங்களும் என் கூட வாங்க. அந்த கடவுள் நீ சொல்றத கேட்கற மாதிரி நான் சொல்றத கேட்கறது இல்ல. கேட்டாலும் கண்டுக்க மாட்டாரு. நீ போ. இவர் ஏன் தான் அப்படி இருக்காரு? கோவில் வரைக்கும் வந்துட்டு சாமி கும்பிட மாட்டாராம். விளக்கு அணைஞ்சிட போது நான் வந்து புடிச்சேங்க. நானும் தான் யாரோ வேண்டிக்கிட்டு ஏத்தி வச்ச விளக்கு அணைய கூடாதுன்னு கைய வச்சு தடுத்தேன். அவங்களுடைய ஆசை நிறைவேறணுங்க. கண்டிப்பா நிறைவேறும். அந்த கடவுளே அவங்களுக்கு உதவி செய்வார். விளக்கு அணையாம பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நடுவுல நடக்கிற அந்த விளையாட்டுல நான் ஒரு பொம்மை, அவ்வளவுதான். வேதாந்தம் பேசினாலும் சாமியை கேள்வி கேட்டாலும் கடந்த காலம் மாறாத, எதிர்காலமும் தெரியாது. அதனால நீங்க கிளம்புங்க, என்னையும் கிளம்ப விடுங்க. சாரதா, நம்மளை பத்தி பேச நான் இங்க வரல. பூமி ககனை பத்தி யோசின்னு சொல்லதான் இங்க வந்தேன். என்னாச்சு? அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. அவங்க 2 பேரும் இன்னும் சேரவே இல்லை. அவங்களுடைய உறவை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பூமி தான் சொன்னா. என் அப்பா எங்களை எங்க பாசத்தோட கூப்பிட்டுருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? காரணத்தோட தான் வர வச்சிருக்காரு. என் அப்பா மனசார எப்போ எங்க 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறாரோ அப்பதான் எங்க வாழ்க்கை ஆரம்பிக்கும்.
அவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அந்த வீட்டில் ரொம்ப அதிகம். அதனால தான் உன்கிட்ட நான் சொல்றேன். அவங்க 2 பேரும் உன் வீட்டில் தான் இருக்காங்க. நீ தான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். சரிங்க, போறேன். நானும் வரட்டா? உங்களால வர முடியாது, நான் கிளம்புறேன். அக்கா அக்கா மாமா அதுக்குள்ள வந்துட்டீங்களா? மாமா பூமி அக்கா எங்க? அக்கா எங்கக்கா இருக்கீங்க? அக்கா அக்கா அக்காவா? யாரு? பூமி அக்கா. அக்கா எங்கக்கா இருக்கீங்க? பூமி உனக்கு அக்காவா? அது உண்மையான அக்காவா இல்லைனாலும் நீங்க எனக்கு மாமா தானே மாமா. அதனாலதான் அவங்க எனக்கு அக்கா. உண்மையிலேயே அவ உனக்கு அக்கா இல்லையா? சொல்றா, உனக்கு உண்மையிலேயே பூமி அக்கா இல்லையா? உண்மையிலேயே பூமி உனக்கு அக்காவா இல்லையா? சொல்றா. கையெடுத்து கும்பிடுற மாமா, அடிக்காதீங்க. நான் உன்னை அனாதைன்னு நம்பி கூட்டிட்டு வந்து என் வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டேன். உன்னை பாத்துக்கிறதுல ஏதாவது குறை வச்சனா? எங்க வீட்டுல இருக்க ஒருத்தனா தான்டா உன்னை பார்த்தேன். பூரி மாதிரி உன்னையும் நான் படிக்க வைக்கல. அப்பவாச்சும் உண்மையை சொல்லணும்னு தோணுச்சாடா உனக்கு? சீ, உன்கிட்ட போய் எனக்கு என்னடா பேச்சு? என்ன ஏமாத்திட்டல? போ போ போடான்ற. மாமா மாமா ப்ளீஸ் மாமா. அண்ணா சிவா, ககன் என்ன பண்ணிட்டு இருக்கடா? அம்மா, இனிமே இவன் நம்மளோட வீட்டுல இருக்கவே கூடாதுமா. இவன் யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? அந்த நாட்டிய ராணி கேர் ஆஃப் பொய்க்கே பிறந்த பூமியோட தம்பிமா.